Hi, good morning, guys. I am Sendil New Star. Today ஒரு ஸ்மால் ஸ்டோரி தான். என்ன ஸ்டோரின்னு கேட்டிங்கனாக்கா என்னுடைய ஃப்ளாஷ்பேக் தான் சொல்ல போகிறேன். அது என்ன விஷயம்னு கேட்டிங்க, நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதுன்னு கிடையாது, கொஞ்சம் பெரிய வயசாக இருக்கும்போது எங்கள் ஊரில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்து பேர் வந்து புல்லா குளம். அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அதில் ஏதோ அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் குளிக்க போகும்போது ஊந்து செத்துடுச்சுன்றதுனால அதை புல்லா குளம்னு சொல்லி அதை பேர் வச்சுருக்காங்க. அந்த குளத்துல ஃபுல்லாக காட்டாமணி செடி இருக்கும், ஃபுல்லாக கதண்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய செடிங்க இருக்குங்க. அது உள்ள பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருக்கும். ஆனால் அது உள்ள எல்லாம் போக பயப்படுவாங்க. நான்லாம் வந்து பயங்கரமாக வேட்டையாடிக்கிறேன். ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சா பயமாக இருக்குது. நான், என் ஃப்ரெண்டு வெங்கடேஷ், என் ஃப்ரெண்டு மோகன், ஜீவா, மரி அண்ணன், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவோம், 24 மணி நேரமும் ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் கூட அந்த குளத்துல தான் போய் அந்த சேத்துல தான் இருப்போம். அந்த சேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குளத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்காது. நாங்கள் மீன் பிடிக்கும் போதெல்லாம் ஃபுல்லாக சேறு தான் இருக்கும். இந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துக்குங்க. வெறும் சேறு இறங்குன உடனே நம்ம மாறு வரலையும் சேறு தான் இருக்கும். தண்ணியே இருக்காது, உள்ளே இழுக்கும் சேறு. ஆனால் அதுலேயும் நாங்கள் கெத்தாக போய் அந்த செடியெல்லாம் மெரித்து உட்காந்து பிடிப்போம் பாருங்கள், கை வச்சு வச்சு. அப்போ பாம்பு, அந்த மீனுக்கு பதில் பாம்பையும் பிடிப்போம். பெரிய பெரிய கூழைப்பாம்பெல்லாம் அப்போ இருக்கும். அப்புறம் வந்து தண்ணி பாம்பு, சாரப்பாம்பு அதெல்லாம் இருக்கும். ஆனால் நல்ல பாம்பு மட்டும் நாங்கள் அதை பிடிச்சதில்ல. இந்த 4 பாம்பை பிடிச்சிக்கிறோம். நாங்கள் போட்டி போட்டு அவன் பிடிக்கிறத கூட சரி, நாங்கள் செடியை ஃபுல்லாக மெரித்து ஒன்றா உட்காந்து பிடிச்சி அமுக்குவோமா, மேலெல்லாம் சேரு. புடுங்கு வேறு, வெயில் மேலே சுடும், கீழே ஃபுல்லாக கூலாக இருக்கும். ஆனால் பயங்கரமாக சொன்ன புடுங்கு மேலே. அது மேலே ஃபுல்லாக கதன் இருக்குதுல்ல, அந்த அள்ளி தாமரை இருக்குங்க, அதில் ஃபுல்லாக படர்ந்து போய் அதில் புடுங்கும் பாருங்க. அதில் மேலே சேர்த்தே வேறு பூசிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மோகன் வந்து ஒரு சில மீன் பிடிக்கிறான்னு வச்சிங்களேன், அதை உள்ளே கையை விட்டு போக அவன் கையில் பிடிக்கும்போது அதை தட்டி விட்டு நான் பிடுங்குவேன். நான் பிடிக்கும்போது அவன் பிடுங்குவான். ஆனால் எங்கள் வீட்டுக்கு நான் எடுத்து போக மாட்டேன். எங்கள் வீட்டில் யாருமே அந்த குளத்து மீன், ஏரி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். நான் இவனுங்க கூட கூட இருந்தனால நான் சாப்பிடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் அதெல்லாம் எடுத்துன்னு போனால் தான் உதைப்பாங்க என்ன. எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க, கிட்டேயே சேர்க்க மாட்டாங்க. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவது. எங்கள் ஊரில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பொய்யெல்லாம் சொல்லலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மீன் வந்து பனங்கொட்டை மீன் இருக்கும், ஜிலேபி மீன் இருக்கும், அதுக்கப்புறம் கெண்டை இருக்கும், நெக்ஸ்ட்டு விரால் மீன்லாம் இருக்கும். ஆனால் நாங்கள் தான் பிடிப்போம் ஃபுல்லாகவே. ஸ்கூலுக்கு போகல, லீவ். அப்போ தண்ணி இருக்குங்க. தண்ணி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு போவோம். மாடு ஓட்டி போய் கழுவ போகிறோன்னு வச்சிங்களேன், அப்படியே மாடை கழுவுற நேரத்தில் அப்படியே குளிச்சுட்டு வந்துடுது தண்ணியிலே. அப்புறம் ஸ்கூலுக்கு போகாதான் என்ன பண்ணுவோம்னாக்கா, அந்த தண்ணியில் போய் இறங்கிடுவோம். ஆனால் நான் ஸ்கூல் கரெக்டாக போய்டுவேன், நான் லீவ் போட மாட்டேன். ஆனால் வெங்கடேஷ் இருக்கிறான் பாருங்க, அவன் ஸ்கூலுக்கே வரமாட்டான். அவன் போய் நடு குளத்துல போய் இறங்கிடுவான். நடு குளத்துல இறங்கிட்டு அவனை வாடா வாடா வெளியே கூட்ட வரவே மாட்டான். அப்பயும் இறங்கி போய் நாங்கள் போய் பிடிக்க போனால் எங்களை அடிப்பான். காட்டாமணி கோலை உடச்சி எங்களை அடிப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துடுவோம். ஸ்கூலுக்கு ஸ்கூல்லேருந்து சாரும் வருவார். அந்த தண்ணியில் வந்து நின்று கூப்பிடுவார், வா வான்னு. வரவே மாட்டான். காலை கட்டி தூக்கின்னு போய் ஸ்கூலில் போட்டோம். அதுக்கப்புறம் அவன் கவுத்து அறுத்து போட்டு வந்துட்டான். அதுலேருந்து அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. ஆனால் நான்லாம் ஸ்கூலுக்கு கரெக்டாக போயிடுவேன். அதுக்கு ஃப்ரீயாக இருக்கிற டைமு சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் குளத்துல தான் இருப்பேன். காலையில் 10 மணிலேருந்து காலையில் வந்து பனம்பழம் பொறுக்க போவோம். அது 10 மணிக்கு மேலே வந்து தண்ணியில் இறங்கிடுவோம். அந்த குளத்துல இறங்குனாக்கா வச்சிங்களேன், எங்கள் அம்மா ஒரு நாள் மாடு ஓட்டி போயிட்டாங்கனாக்கா நான் போய் குளத்துல இறங்கிடுவேன். தண்ணியிலே தான் இருப்போம் எனி டைமும். சாயந்தரம் 3 மணி வரையும் தண்ணியில் தான் குளிச்சுட்டு இருப்போம் அந்த குளத்துல. இப்போ போய் பார்க்குற அந்த குளம் ஃபுல்லாக செடி ரொம்ப நாஸ்தியாக இருக்குது. ஆனால் அப்போ வந்து சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் வந்து தண்ணி நல்லா இருக்கும். இப்பயும் பாருங்கள், தண்ணி நல்லா இருக்குது. சுற்றி வந்து ஃபுல்லாக செடி கொடி எல்லாம் நாஸ்தியாக இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அந்த காலத்தில் அந்த குளத்து தண்ணி தான் எல்லாம் எடுத்து சமைச்சாங்க, குளித்தாங்க, குடித்தாங்க. அதுதான் எல்லாருக்கும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தான் அது வந்து யூஸாக இல்லாமல் போயிடுது. எங்கள் ஊரில் நிறைய குளம் இருக்குது, 32 குளம் இருக்குது, 2 ஏரி இருக்குது, அப்போ 35 கோயில் இருக்குது எங்கள் ஊரில். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் சொன்னால் சூப்பராக இருக்கும். நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இன்னும் கேட்டாக்கா, அந்த மீன் பிடிக்கிறேன்னு வச்சிங்களேன், திருடுவேன், மீன் திருடுவேன். இப்போ அவன் பிடிச்சி பையில் வைக்கிறான்னு வச்சிங்களேன், அவன் அப்படி உள்ளே விட்டு தழுவும்போது அந்த மீன் வெளியே வந்து துள்ளி வெளியே வரும்போது டக்குன்னு எடுத்து என் பையில் போட்டுருவேன். நான் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே கொடுப்பேன்னு கேட்டினாக்கா, எங்கள் அத்தை வீட்டில் கொடுப்பேன். எங்கள் அத்தை வீட்டில் கொடுத்து எங்கள் அத்தை செய்வாங்க. இல்லை, எங்கள் அத்தை வீட்டிலே அதை நாங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். நானும் எங்கள் அத்தை சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் அடிப்பாங்க அந்த மீன் எடுத்துன்னு வந்தாக்கா. யார் அடிப்பாங்க? எங்கள் அம்மா செய்ய முடியும். எங்கள் அண்ணன் வந்து நைட்டுக்கு அடிப்பார். அதனால் வந்து அந்த மீன் எடுத்துன்னு வர மாட்டோம் உள்ளே. எப்படியாவது ஸ்மெல்லு வந்துடும். காலையிலேருந்து ஃபுல்லாக அந்த தண்ணியிலே சேத்துலேயே இருப்போங்க. நாங்கள் பெரிய மீன் தான் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு வெளாங் மீன்லாம் வர இருக்குமா, அதை கிடச்சின்னு சொல்லிட்டு பிடிச்சி தூக்குவோம்.
ஆனால் பிடிச்சி தூக்கும்போது பார்த்தாக்கா பாதி ஏன்னா சேத்துக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம பாம்பு நம்மளை கடிக்க முடிய சான்ஸ் இல்லை. ஃபுல்லாக சேருங்க. அப்போ வந்து அந்த பாம்பை பிடிச்சி தூக்குனா ஒன்றும் அந்த பாம்பு நம்மளை கடிக்காது. ஏன்னா சேரு தானே இருக்குது. சேத்துல எப்படி நம்ம கையை பிடிச்சது கடிக்கும் அது. ஏன்னா டைட்டாகவும் இருக்குது சேரு, ஒரு மாதிரி தலை இருக்கும். அதெல்லாம் கடிக்க மாட்டோம். தூக்கி தூக்கி எடையே போட்டுருவோம். எடையை போட்டு அப்புறம் நெக்ஸ்ட் இடத்துல போய் உட்காந்து நல்லா 4 பேரும் உட்காந்து நல்லா சேர்த்து குதிப்போம். நாங்கள் தான் பிடிக்கிறேன்னு பார்த்தா என் கூட இன்னும் நிறைய கேங்கிங்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும் அந்த லைஃப்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுதான் அப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைட்டில் வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்க 2, 3 ஃப்ரெண்டு போயிட்டு ஒரு ஓடையில் வந்து தண்ணியை மடை கட்டி மிஷின் வச்சு இறச்சிட்டாங்க. அதில் நிறைய மீன் துள்ளின்னு இருந்ததுங்க. நான் நைட்டு 1 மணிக்கு நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி எங்கள் ரிலேஷன் அண்ணன்கிட்ட சொன்னேன். என்னன்னா இந்த மாதிரி அந்த குட்டையில் நிறைய மீன் இருக்குதுன்னு சொன்ன பாருங்க. அவர் என்ன பண்ணார், சரி வா போகலான்ட்டு நான், அண்ணன், அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணு, அவங்க பையன், நான் ஒரு 6 பேர் போயிட்டாங்க நைட்டு 1 மணிக்கு. 1 மணிக்கு போயிட்டு டார்ச் லைட்டை வச்சுக்கின்னு பந்தம் கொளுத்தி வச்சுக்கிட்டு செல்லை வச்சுக்கின்னு எல்லாம் இறங்கி பிடிக்கிறேன். எங்கெங்கே பிடிக்க முடியுது, எல்லா மீனும் டமால் அடித்து எஸ்கேப் ஆகி தண்ணி வேறு சுரந்து போச்சிங்களா, பிடிக்கவே முடியல. அப்புறம் என்ன பண்ணுறது, அப்படி எப்படி பிடிச்சி பார்த்தா பெரிய பாம்பு வேறு உசுன்னு சத்தம் கொடுக்குது. நல்ல பாம்பு வேறு அந்த அணை மேலே. அது ஃபுல்லாக பாம்பு இருக்கிற ஏரியா தான். அந்த இடத்த சுற்றி பார்த்தா பெரிய பெரிய பாம்பு இருக்குங்க. அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம். அந்த டேஞ்சரான இடத்துல கூட பயமே இல்லாமல் நைட்டு 1 மணிக்கு போய் நாங்கள் மீன் பிடிச்சோம். அப்போ நான், எங்கள் ரிலேஷன் பாப்பா இருக்கிறாங்க, அண்ணி இருக்கிறாங்க ரிலேஷனு, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க பையன் எல்லாமே பிடிக்கிறோம். ஆனால் எங்கள் அண்ணிலாம் வந்து அவங்க கவரை தான் பிடிச்சிருந்தாங்க. நான்லாம் பிடிச்ச பாருங்க பாம்புங்க. அந்த பாம்பு அந்த அந்த பள்ளத்துக்கு மேலே பாம்பை பார்த்த பாருங்க. டார்ச் லைட் அடித்து பார்த்த உடனே செல்லில் அந்த பாம்பு சவுண்டு கேட்ட உடனே டக்குன்னு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக 1 மணிக்கு போய் 3 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். எங்கள் வீட்டுக்கே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வீட்டிலே குளிச்சுட்டு அங்கே இருந்து அதெல்லாம் சரி பண்ணி சாப்பிட்டு தூங்கவே இல்லை. காலையில் வந்தால் தூங்கினா மறுபடியும் தூங்கி எழுந்து ஓடி போயிடுவேன் எங்கள் கொல்லி சைடு. ஏன்னா லீவு இல்லை, சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி. இப்போ கூட விட்டா உலகத்தையே சுற்றின்னு வருவேன். எங்கள் ஊரில் மட்டும்தான் சுற்றுவேன். எல்லா கொல்லிக்கு போய் சுற்றுவேன். அந்த ஓடை, குளம், குட்டை எல்லா இடத்தையும் சுற்றிட்டு வருவேன். ஆனால் வீட்டில் உட்கார மாட்டேன். எனக்கு வீட்டில் உட்காந்தா பிடிக்காது. கொல்லியில் போய் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ.